தொகுதியில் எதுவும் இல்லை. இந்த முறை தொகுதியில் அமைச்சரும் இல்லை. பாஜக வேட்பாளர் திருமாறன் பிரச்சாரத்தில் பேச்சு. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் தென்னிந்திய பார்வார்டு பிளாக் கட்சியின் தலைவரும் பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளருமான சி திருமாறன் திருப்பத்தூர் ஒருங்கிணைந்த ஒன்றிய பகுதிகளான வைரவன்பட்டி, காரையூர், புதுவழவு, மாங்குடி, மணக்குடி, திருக்கல்லாப்பட்டி, கீழநிலை, காரைந்தல்பட்டி, தெக்கூர், முத்தரையர் குடியிருப்பு, வடக்கூர், ஒழுகமங்கலம், நெல்மேனிப்பட்டி, மருதுவக்குடிப்பட்டி, பூலாம்பட்டி, கருமிச்சான்பட்டி, துவார், பூலாங்குறிச்சி, பொங்கல் நகர், பூலாங்குறிச்சி, காஞ்சாத்தூர் ரோடு, புதுவழவு, செவ்வூர், வழையன்பள்ளம், பழைய திருக்கோலக்குடி, தேவியான்குளம், மிதிலைப்பட்டி, கீரணிப்பட்டி, ஆத்திரம்பட்டி, பூசாரிப்பட்டி, மின்னல்குடி, மளம்பட்டி, வேளங்குடி, குருவாடிப்பட்டி, கணக்கம்பட்டி, கருப்பம்பட்டி, கள்ளாங்குத்து, சேவிடிப்பட்டி, ஆவணிப்பட்டி, ரெகுநாதப்பட்டி, வடக்கு இளையத்தாங்குடி, கோவில் இளையத்தாங்குடி, ஆச்சாரம்பட்டி, கீழச்சிவல்பட்டி, விராமதி, மாங்கொம்பு, குமாரப்பேட்டை ஆகிய பகுதிகளில் தீவிர சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். பிரச்சாரத்தின் போது உடன் அதிமுக மாவட்ட அவைத்தலைவர் ஏவி நாகராஜன், பொதுக்குழு உறுப்பினர் கரு சிதம்பரம், முன்னாள் மாவட்ட சேர்மன் பொன்மணி பாஸ்கரன், ஒன்றிய செயலாளர்கள் முருகேசன், வடிவேல், ராஜா, அம்மா மக்கள் முன்னேற்ற கழக ஒன்றிய செயலாளர் சிவா, பாரதிய ஜனதா கட்சி முன்னாள் மாவட்ட செயலாளர் சேது சிவராமன் மற்றும் கூட்டணி கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர். பிரச்சாரத்தின் போது வேட்பாளர் திருமாறன் பேசியதாவது: இந்த பகுதியிலே நான் தொடர்ந்து இந்த பகுதியிலே சுற்றுப்பயணம் செய்து வருகிறேன். எல்லா இடத்திலும் சொல்லக்கூடிய கோரிக்கை தான் இந்த இடத்திலும். விளையாட்டு திடல் இல்லை, விளையாட்டு உபகரணங்கள் இல்லை என்ற ஒற்றை சொல். விளையாட்டு மைதானம் இல்லை, மின்சார தட்டுப்பாடு, இந்திரா நகரில் 20 வருடமாக சாலை இல்லை, இதெல்லாம் சரி செய்வதற்கு அமைச்சர் வருவாரா என்றால் அதுவும் இல்லை. ஒரு இல்லாத அமைச்சரை இல்லாமல் ஆக்குவதற்குத்தான் இந்த தேர்தல். இந்த சிவனாலயத்தில் ஒரு சங்கு ஊதியது. அந்த சங்கு நமக்கு இல்ல, அமைச்சர் பெரிய கருப்பனுக்கு ஊதப்பட்ட சங்கு. அதனாலதான் சிவபெருமானே நம்ம நின்று நமக்கு சிம்பாலிக்கா சொல்றாரு, இந்த வட்டம் அமைச்சருக்கு சங்கு, நீங்க தைரியமா போங்க. ஐயா, கருத்து கணிப்புல முதல் இடத்துல இருக்கிற நானு 20 வருடமா ஒரு வேட்பாளரை அவர் சந்திக்கல. இப்பதான் அவர் ஒரு வேட்பாளர் சந்திச்சிருக்கிறார். அதனால இந்த வருடம் 20 ஆண்டுகளாக நீங்கள் பட்ட துயரத்திற்கு விடுதலை பிறக்கப் போகிறது இன்னும் 20 நாளிலே. நான் 20 நாள் கழித்து மீண்டும் இதே இடத்திற்கு வருவேன். சிவனாலயத்தில் சிவனை தரிசிக்க வருகின்ற பொழுது நான் எம்எல்ஏவா வருவேன். உங்களுடைய கோரிக்கை என்னவெல்லாம் இருந்ததோ 20 ஆண்டுகளாக நீங்கள் என்னென்னலாம் நினைத்து வைத்திருந்தீர்களோ அதை போல நான் சரி செய்வேன். தாமரை சின்னத்திலே வாக்குகள் தாருங்கள். அந்த ஓட்டு போடும் பெட்டியிலே முதலாவதாக இருக்கக்கூடிய சின்னம் அதிலே முன்னால் வந்துட்டோம். நம்ம தான் முதல் சின்னம் தாமரை. தாமரை என்பது வெற்றி சின்னம். பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் சின்னம். அண்ணன் எடப்பாடியாருடைய சின்னம், ஆதரவு பெற்ற சின்னம். தாமரை சின்னத்திலே வாக்குகள் தாருங்கள் என்று சொல்லி விடை